ஹாய் எல்லாரும் வணக்கம். ஹாய் எல்லாரும் வணக்கம். நான் தான் லிப்ஸி. ஹாய் எல்லாரும் வணக்கம். தொண்டையில கிச்கிச்சா? உன் வாய்ஸ் வெளியே கேட்காதடா. ஹலோ, உன் வாய்ஸ் கேட்காதடா. என் வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். ஹாய் எல்லாரும் வணக்கம். நான் தான் லிப்ஸி பேசுகிறேன். இவ்வளோ நாள் என்னை வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து என்னை பேச விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தான். எனக்கு ஸ்கூல் எக்ஸாமில் முடிஞ்சு நான் ஃப்ரீயாக இருக்கேன். அவனால் பேச முடியாது, நான் மட்டும் தான் பேச முடியும். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? பேச முடியாதுடா. ஹாய் எல்லாரும் வணக்கம். இப்போ நீ பேசணும்னா நான் சொல்கிற மாதிரி சொல்லணும், ஓகே? அப்போ தான் பேச முடியும். லிப்ஸி, நீ கடைசி வரைக்கும் வர முடியாது. இப்படி பேசினா வேலைக்கு ஆகாது. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இப்போ நான் பேசுகிறேன்னா நீ பேசுகிறேன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ரெண்டு பேர் வாய்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் உன்னை இப்போ பேச விடுவேன், ஆனால் என்னை பேச நீ விடலை, கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீ சரித்திரத்தில் ஜென்மத்தில் இந்த வாய்ஸ் தான். நினச்சி பாரு, போயிட்டு வெளியில் ஐஃபோன் வைக்கும் போது, சார் என்ன ஃபோன் சார் வேணும் உங்களுக்கு, நினச்சி பாரு. ஹாய் எல்லாரும் வணக்கம். ஸோ நானும் பேசுவேன் இதுக்கப்புறம் லைவில். ஸோ கிரிஞ்சாக இருந்ததுன்னா என்னால் எதுவும் பண்ண முடியலங்க. நான் தவிர்க்க ட்ரை பண்ணேன். இல்லை, இவன் பண்ணுற கிஞ்சோட நான் எவ்வளோ பரவாயில்லைங்க. உங்களுக்கு லாஸ்ட் இயரில் ஒரு கிரிஞ்சு வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, இவன் ப்ரைவேட்டில் போட்டான். சரி, அதை பற்றி பேச வேணாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேஷ் ஸ்டேஷன் சிமுலேட்டர். ஸோ சட்டி பெட்ரோல் பங்க் சம்வேர் ரூட் 66 தான் ப்ரோ. ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. இந்த காரில் நானும் உட்காந்துருக்கேன் பாருங்க, நான் சிகரெட் வச்சிருக்கேன் பாருங்க. நானாவது லிப்ஸி, நான் சொல்கிறேன் பாரு, சிகரெட் குடிக்கிறது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கெடுதலான விஷயம். அது டம்மி சிகரெட், அது பல்பண்டாவே ஸ்கூல்ல எடுத்து வந்துக்கிறான். ஓ அப்படியா? சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ரொம்பவே வந்து ஆர்வமாக ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோங்க. ஏன்னா சரித்திரத்தை நோட் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சட்டி பெட்ரோல் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஊரே பேசும். இவர் மாதிரி ஒரு பெட்ரோல் பங்க் யாராலையும் நடத்த முடியாது. அந்த மாதிரி நம்ம நடத்தி காமிக்கிறோம். பெட்ரோல் பங்க் எல்லாருக்கும் ஃப்ரீங்க. லைக் பண்ணீங்கன்னா 1 லிட்டரு, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 2 லிட்டரு. கேஷ் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குங்க. என்னடா அது கேஷ் ஸ்டேஷன் மாதிரியே இல்லை. ஓ இதை எடுத்து போடணும் போலங்க. நம்ம கேஸ் ஸ்டேஷன்லாம் சுத்தம் பண்ணணுமா முதல்ல? நம்ம வந்து ரீபில்ட் பண்ணி தான் கடையை ஓப்பன் பண்ணணும். அப்படியேவா கொடுப்பாங்க? கொடுத்தா நல்லா தானே இருக்கும். இது பாருங்களேன், அப்படியே ஒரு கடையை ஃபுல்லாக கட்டி நீ கல்லாப்பட்டியில் உட்காந்து கலெக்ஷன் மட்டும் எடுத்துக்கப்பான்னு சொன்னா நல்லா தான் இருக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஃபாலோ த ஹை வோல்டேஜ் கேபிள். ஓகே, ஹை வோல்டேஜ் கேபிள் அண்ட் ஃபைண்ட் a way to turn on the electricity. ஓகே, எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. இங்க இருக்குங்க. இங்கே தாங்க பவர் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், போடு. சூறாவளி கிளம்பிருச்சுடா. இன்னைக்கு இந்த ஊருக்கே இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஊரே பிரகாசமாக போகுதுங்க. டப்புன்னு வெடிக்க போகுது பாருங்க. நைஸுங்க. என்னடா அது மியூசிக்கு? என்னதுங்க இது? பிக்கப் த ஃபோனா? எப்படா ஃபோன் எடுக்கிறது? ஃபைண்ட் த ஸ்டேஷனா? ஸ்டேஷனில் ஃபோன் அடிக்குதுங்க. எப்படா ஃபோன் அங்கே அடிக்கிறது இங்கே கேட்குது நமக்கு? ஒருவேளை ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஜட்டிக்குள்ள வச்சிருப்பானா? அதான் கொஞ்சம் பெருசா இருக்கும். யாருப்பா பேசுறது? Congratulations on your purchase and investment, little nephew. சரிடா சொட்டா. Since you are not only a potential business partner, Oh. family no less. your family-ங்க. அவர் ஹெல்ப் பண்றாருங்க நமக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்றாருங்க. ஓகே, நம்மள நல்ல கவனிக்க சொல்றாரு. சார் நான் பேசவே இல்லைங்க. எப்படி சார் ஸ்பீக்கிங் டு நீங்க மட்டும் பேசிட்டீங்க? சரி விடு, ஏதோ பிஸியா இருப்பாரு அவரு. இது எதுக்கு? கேஸ் ஸ்டேஷன் லெவல் 1. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிறோமா? டேய், நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. பாப்போம்டா எத்தனை பேர் பெட்ரோல் பக்கம் வரானுங்க. நம்ம காரை விற்று வாங்கியிருக்கோங்க. பாவங்க. இவங்ககிட்ட லோன் வாங்கலாமாங்க? ஓகே சார், நான் மறுபடியும் லோன் வாங்குறேன் சார், ஆனால் கட்ட மாட்டேன் சார். எனக்கு தெரியும் இது எவ்வளோ சேதப்பட்டிருக்கு, ரொம்பவே ரொம்பவே மொக்கையாக இருக்குன்னு. ஒன்ன மாதிரி இல்லை. சரி, ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் எடுத்துக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியவே தெரியாது பேர். கடை நடத்துறதுக்கு முக்கியமான தேவையான வருமானங்க. ஒரு முட்டாய் கடை வைக்கிறோமா, ஒரு முட்டாய் விற்றீங்கன்னு வச்சுங்க, ₹1 வைக்கிறீங்கன்னா 20 காசு லாபம். 10 முட்டாய் விற்றீங்கன்னா ₹2 லாபம். 100 முட்டாய் விற்றீங்கன்னா அந்த மேத்து தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு என்கிட்டே பிஸ்னஸ் பற்றி பேசுனாங்க. பார்த்தாவே தெரியவனா கேட்கலாமா வேணாமான்னு
ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் நமக்குள்ளேயே நம்மளை பார்த்துப்போம் ஏதாவது கஷ்டம் வந்தா அப்படின்றானுங்க. நல்ல ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காங்க போலங்க. கெட் இன் டு த மினி எக்ஸ்ட்ராக்டரா ஹர்ஷா விலாக்ஸ் VH3. இவரும் தினைக்கும் கேட்குறாரு, பண்ணலாம்ல. லிப்ஸி உனக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ சாவு சூமு சூசு அப்படின்னு தெரியும்ல. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. ஓகே இப்போ நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை வச்சு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணுமோ. ஓ நம்ம கேஸ் பம்ப் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில குப்பைகள்லாம் இருக்கும். அதில் அச்சீவ்மெண்ட் அல்லாக்கு நோ ஃபியூலா. முதல் பெட்ரோல் பங்கே நம்ம தாங்க போடுறோம் விளங்கும். ஓகே எவனோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டேஷன் முன்னாடி சாண்ட் டெபாசிட்டா. ஓகே நம்ம மண் வியாபாரம் கூட பண்ணுறோம் போலங்க. புரியுதா? எவனோ மண்ணெல்லி போட்டு போயிருக்காங்க இந்த கேஸ் ஸ்டேஷனை. விளங்கவே கூடாதுன்னு அதை போய் நீ வாங்கியிருக்க பாரு, எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஓ ஓகே இது இதுக்கு டேய் என்னடா டே. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே நம்ம போயிட்டு சர்வ் பண்ணணும் போல். அதுக்கு முன்னாடி ரீஃபில் யுவர் ஃபியூல் சப்ளைஸ் யூஸிங் த பிசி. ஓ ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாத்தடிக்குதுங்க, இது உள்ளே வரவே மாட்டானுங்க எவ்வளோ. ஓகே இப்போ நம்ம ரீஃபில் பண்ணணுங்க, டெலிவரி வாங்கணும். ஓகே ஃபியூல் சப்ளை இதுதான். நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஐயோ யாரோ சார் வராரே சார், முதல் கஸ்டமர் வராரே. ஐயோ சார் ரொம்ப ரொம்ப ஐயோ இந்த டைம் பார்த்து இதெல்லாம் கிடக்குதுங்க இங்கே. வாங்க சார் பெட்ரோல் நீங்களே போட்டுப்பீங்களா சார்? அவங்களே போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா வணக்கம்க்கா, நீங்கள் தாங்க முதல் கஸ்டமர். என்னக்கா ஜட்டியோட வந்திருக்கீங்க? என்னக்கா ஃபேண்ட்டு போட கூட காசு இல்லையா? ஓகே இருங்கக்கா நான் ஃபியூல் பண்ணவா? இருங்க எங்கக்கா எங்கக்கா ஃபியூல் பை ஃபியூலா? ஐயோ அக்கா கோவப்படாதீங்க அக்கா, இன்னும் ஃபியூல் வரலக்கா, சப்ளைக்காரன் எடுத்துட்டு வரான்னாக்கா. அச்சோ எனக்கு தெரியலக்கா, என்ன வந்துட்டு இருக்காங்க அக்கா, கொஞ்சம் இருங்கக்கா அக்கா, டென்ஷன் ஆகாதீங்க. இதோ வந்துட்டாங்க அக்கா, ஃபேண்ட் போடாமலாம் வந்திருக்கீங்க, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் நில்லுங்க. அதான் வந்துட்டாங்க. ஏய் வாடா சீக்கிரம் வாடா. வந்துட்டாங்க கோவப்படாதீங்கக்கா. அடி சாவடிச்சிருண்டி, சும்மா இரு. கஸ்டமர் கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது லிப்ஸி. கஸ்டமர் வந்து கடவுள் மாதிரி, அவர் தான் நமக்கு சோறு போடுறது. இவனா கடவுள், சட்டி கூட போடாம வந்திருக்கா. இப்போ நான் ஃபியூல் எப்படி ஏறணும் போய் ஒளி. நான் ஃபியூல் எப்படி ஏறணும்னு பார்க்குறேன். போய் ஒளி போ சீக்கிரம் ஏத்துறா. ஏய் சூப்பர்ரா, வாடா எங்கடா டே மூக்கா, கொஞ்சம் முன்னாடி வர வேண்டியதானடா, அங்க கஸ்டமர் போயிட்டாங்கடா. எவ்வளவு பெரிய கஸ்டமரா, ஜட்டி கூட போடாம வந்தாச்சு, பேண்ட் கூட போடாம வந்தாங்க. இறங்கி நின்றுட்டு கொஞ்ச நேரம் போயிட்டாங்க, நானே பார்க்கவே இல்லை. ஏ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா எனக்கு என்ன ஆகலையே? அதுக்கு நான் என்னடா டேய் நல்லா இருப்படா எதுவும் எப்பா டே. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏறுதா இல்லையா? இங்கே நம்ம ஏதாவது பண்ணணுமா? ஓ நம்ம திறந்து விடணுமா என்ன? ஆமாங்க திறந்து விடணுங்க. திறந்து விடாம என்னடா பண்ற? எனக்கு சொன்னாதான்டா தெரியும். சார் வாங்க சார் டென்ஷன் ஆகாதீங்க சார், வந்துட்டேன் சார். சூப்பர் சார் முதல் கஸ்டமர் நீங்கள் தான் சார். வாழ்த்திட்டு போங்க, இந்த கடை விளங்கணும்னு சொல்லிட்டு. நல்லா இருப்பீங்க. மூஞ்சே பார்க்கல. இரு பார்ப்போம் இரு. ஐயோ சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. அக்கா சூப்பர்க்கா. அக்கா அது என்னக்கா மண்டை மேல கொண்டதானா? மறுபடியும் வாங்கக்கா, நான் தனியாக தான் இருக்கேன். மொபைல் நம்பர் வேணுமா? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டு போறாங்கடா, கூகுளில் ரிவ்யூ போட்டுருவாங்கடா, ஒஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ்னு. அதுக்கப்புறம் நமக்கு பங்கு பக்கத்தில் எவனும் வரமாட்டான். ஆமா கூகுள் ரிவ்யூ பார்த்து எவனோ வந்துடுறானோ. நான் தான் ஒரு கடைக்கு போறேன்னா கூகுள் ரிவ்யூ பார்ப்பேன். நீங்க பார்ப்பீங்களா? யாராவது எத்தனை பேர் பார்ப்பீங்க? நானும் பார்க்க மாட்டேப்பா. என்னடா இது ஆர்சி காரு. ஓகே லெஃப்ட் ஸ்டிக் டு மூவ். கேமுங்க இது. கடை ஆரம்பிச்சு 2 நிமிஷம் ஆகல, என்னடா கேம் ஆட்டிருக்கேன். இரு லிப்ஸி ஆடி செக் பண்ணி பார்ப்போம், நல்லா இருக்கு. அவன் தானே கூட்டு போனான். சுமையா இருக்குங்க. ஸ்பீடா போடா. கடை விளங்கிடும், நான் பேசிட்டு போய் கடையை போடுறான். ஒரு கேம் ஆடுறதுல என்னடா போகுது? கேம் ஆடுறது எப்பவுமே சொல்லாதுடா, நம்மளாம் கேமர்ஸ்டா, கேமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்டா. சத்தியமா சொல்ல, நீ கடைசியா என்ன டிஃப்ரெண்ட் கேம் பண்ண? எவ்வளோ டிஃப்ரெண்ட் கேம் பண்ண தெரியுமா? GTA தவிர GTA 5 RP ரெண்டும் ஒண்ணுதான்டா. சரி அப்படி ஓகே விட்டுரு, வர ஓகே. நான் ரொம்ப இந்த கேம்ல அட்லீஸ்ட் இந்த ரேஸ்லயே நான் ஃபர்ஸ்ட் வரேன். சரித்திரம் நடக்காது. உனக்கு சொல்லல.
இல்லடா டேய் அப்புறம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றேன் நாங்க பார்த்துட்டு அந்த கேம் கம்பெனிக்காரன் ஓனர் கால் பண்ண போறான் பாரு எனக்கு. டேய் 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 அநியாயம் பண்ணாதீங்கடா ப்ளீஸ்டா. எனக்கு ஓட்டவே தெரிலங்க. ஏய் இருடா ஜட்ஜ் பண்ணாதடா, ஒருத்தரை ஜட்ஜ் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தான். ஐயோ என்னங்க பண்ணலாம்? டேய் போய் கஷ்டப்படுறா. அழகா இருக்குடா. டேய் கடை முக்கியம்டா. ஏன்னா காரை வித்து கடை வாங்கியிருக்கோம், என்னடா கேம் ஆடிட்டு இருக்க? லிப்ஸி ஒரு கேம் ஆடுறதுல இன்னும் ஆக போகிறது. ஆர்சி கார்லாம் இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கேன் அவன் லைஃப்ல. உனக்குலாம் என்ன தெரியும் கேமை பத்தி, உனக்கு என்ன தெரியும்? ஓகே கடை விலகாம போகுதுங்க. வாயக்கழுவு லிப்ஸி, இப்பதான் கடையை திறந்துருக்கோம். அநியாயம் பண்ண அது நல்லா இருப்பேன். தெரியாம உன்னை விட்டுட்டேன்டா உள்ள மறுபடியும். நான் ரிக்ரெட் பண்ண வைக்காது தயவுசெய்து. ஏய் இந்த இங்கிலீஷ்ல 3 வார்த்தை உனக்கு தெரியும்டா. ரிக்ரெட்டு, அதுக்கப்புறம் எக்ஸைட்மெண்ட், எம்பாரசிங், வேற ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லு. ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. சூப்பருங்க. மனப்பாதடா டேய். ஓகே அச்சீவ்மெண்ட் அன்லாக்டு. சூப்பருங்க. ஏய் சூப்பருங்க. கார் அழகா இருக்குங்க. ஊழ விடுதுங்க. கடைக்கு நல்ல சோகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு மிட்டாய் தரோம் சார் புதுசா. ஃபர்ஸ்ட் டிப்பா சார்? ரொம்ப நன்றி சார், டிப்புலாம் கொடுத்துருக்கீங்க சார். இவன் மூஞ்ச பார்த்தா டிப்பு கொடுக்குற மாதிரி நீங்க ஏன் சார் கொடுத்தீங்க? உனக்கு ஏன் எரியுது சார்? போயிட்டு வாங்க சார். சல்யூட் சார். இதுக்கு தான் லாய்க்கு நீ. லிப்ஸி நீ ஓவரா பேசுற. நீ நீ க்ளீன் பண்ணு, நான் வந்துடுறேன். ஏங்க நான்லாம் க்ளீன் சூப்பராக பண்ணுவாங்க பாருங்க. இந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா நமைத்தா மாதிரி மினுக்க வைக்கிறேன். டேய் என்ன பேசுற? இல்லை இல்லைங்க தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி. ஏங்க விண்டேஜ் லால் ப்ரோவா? ஏன் கஷ்டப்பட்டு நான் பேசுகிறேங்க, எனக்கு கிரெடிட் அவனை கொடுக்குறீங்க. அப்படிதான் லிப்ஸி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான். அது ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருக்கு தெரியும் யாருக்கு சொல்லணும் யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு. என்ன சார் ஆஃப் லிட்டர் போடுறீங்க? உங்களை பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்கு. டேய் உன்னை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கான். டேய் கஸ்டமர் கேட்டுற போறாருல. சாரி சார். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? சார் போயிட்டு வாங்க சார். சார் குள்ளா நல்லா இருக்கு சார், எடுத்து கீழ மாட்டீங்க. இதாங்க குப்பை தொட்டி. ஓ ஏய் தூக்கி போடணும்டா. எவ்வளோ ஹை ஸ்கோர்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பேய் ஏய் ஐயோ சார். சார் நான் எனக்கு எதுவும் தெரியும் சார். இந்த பையன் தான் சார் கூட்டம் வந்தான். நான் காரை வித்து வாங்கினா இப்பதான்டா தெரியுது இந்த பெட்ரோல் பங்க ஏன் சீப்பா கொடுத்தானுங்கன்னு. இல்லதான்டா தெரியுது உங்க ஊழலுக்கு. சின்ன இருக்கா எங்க இல்லங்க பெட்ரோல் பங்க்ல பேயெல்லாம் சுத்துதுங்க. கரும பெட்ரோல் பங்கா இது? ஏய் உன் பெட்டு தான்டா. டேய் கருமோ. டேய் இந்த பெட்டு கரெக்டா இருக்கும்டா, நீ பத்துவாடா. டேய் இது இந்த பெட்ல என்ன இலவுடா அது? சி ஏய் குப்பை வண்டி எப்போ வரும்? எதுக்கு? இல்லை ஒன்று ஏற்றி விடல. ஓகே லிப்ஸி நீ இதுக்கப்புறம் என்ன கலாச்சாரம் வச்சுக்க, உன்னை பேச விட மாட்டேன். ஏய் ட்ரை பண்ணி பாரு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஞாபகம் இருக்குல்ல? சரி ஓகே. டேய் இது ரீயூசபிளாக இருக்குடா. இதை வச்சு என்னடா பண்ண போற? ஓ மத்திய வச்சு தேய்ச்சிக்கோ, நல்லா இருக்கும். ரெட் கலரில் இருக்கு, ஆல்ரெடி எவ்வளோ தேய்ச்சி வச்சிருக்கான். அது உனக்கு போட தெரிலண்ணா, எப்படி போகிறது நான் அப்பா சொல்லி தரேன். இது தப்பா தெரியுது. இல்லை இல்லை நான் எதுவும் தப்பாலாம் சொல்லலையே. கார் நல்லா இருக்கே சார். என்ன சார் உங்கள் ஆயா வாங்கி எடுத்துட்டாங்களா உள்ள? இவ்வளோ இதாக இருக்கு சார். அவன் காலை பாருங்க. இருடா டேய் அவன் காலை பாருங்க. அந்த பாதி இதை தூக்கிட்டு போயிருப்பானுங்களா அந்த மாதிரி. லால் பையெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. நான் இருக்கிற வரைக்கும் பையெல்லாம் வர முடியாது. அவன் வேற நீ வேற நல்லா இருப்படா டே. நீ ஒன்னையே சமாளிக்க முடியலடா. அவன் வேற வந்தா ரொம்ப கஷ்டம்டா. எப்பா டே அவன் டிஸ்மியோட அவனை நிறுத்திக்கணும்டா. ஆமாம் கரெக்ட். எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. லிப்ஸி நீ இந்த விஷயத்துல நீனும் நானும் ஒன்று தான். ஓகே பையன் சட்டி தலையன். கரண்ட் டாஸ்க்கு ஸ்வைப் த ப்ரூம் தானே சொன்னானுங்க. நான் இதான் பண்ணிட்டேனே. எங்கேயும் மிஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. எப்பா நீ எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சிடறா. இருடா அது பார்க்க மணி பார்க்க நல்லா இருக்குல்ல. எங்கடா போச்சு? ஐயோ ஐயோ மணி காணுங்க. ஆன்டிக் மாதிரி இருந்ததுடா. இவனுங்க வேறடா. ஏன்டா நீங்க போட்டுக்க மாட்டீங்களாடா எடுத்து? ஏன்னா வெளியூர்லாம் அவங்களே தானே போட்டுப்பானுங்க. இவனுங்க வேறப்பா. பையா பவர் தெரியாம பேசுறீங்க. பையா பவர் தெரியாம பேசுறேன். பையன் மூக்க உடச்சிடும் அவன் வந்தா. நான் எங்க பாருங்க சொல்லிட்டேன் அவனை சொல்லுவீங்க. ஒருத்தனுக்கு ஃபுல் டேங்க் போட்டு விட்டா என்ன ஆகும்னு பார்க்கணுங்க. இருடா எக்ஸ்ட்ராவா போட்டுறேன். அதுக்கப்புறம் அச்சோ சாரி சார் தெரியாம போட்டேன் அப்படின்றலாம். இது எதுக்குடா இது? ஓஹோ இது தூக்கி அடிக்கலாங்க. இருங்க
ஏ ஐயோ அது வேணுமே. சரி விடுங்க பார்த்துக்கலாம். இவனுக்கு எக்ஸ்ட்ராவா போட போறோம். அக்கா வணக்கம்க்கா. நீயே பேசுறா எப்பாடு. இல்ல இல்ல நான் பேசலங்க. அச்சோ அக்கா சாரிக்கா கொஞ்சம் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்ல ஜிப்சி இதுல படுத்துக்கிறேன் நான் அப்படி மாத்தி சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்றான்னு பார்ப்போம். காசு கொடுக்க போயிட போறான். பரவாயில்ல பாத்துக்கலாம் பண்ணி விட்டுருவோம். இரு 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 $15 அப்பதாங்க நம்ம இல்லக்கா இதுக்காக தான் நெக்ஸ்ட் டைம் நான் இருக்கக்கா. இவனுக்கு பெட்ரோல் போட தெரியலக்கா தப்பா எடுத்துக்காதீங்க. எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டோம். ஓ இது ஓல்டு கிளாக் இன்வென்ட்ரியில இருக்கா நம்ம கிட்ட வேற எல்லா இடத்துலயும் பண்ணியாச்சு ப்ரோ. இல்ல ப்ரோ ஒண்ணுமே இல்ல ப்ரோ. ஏரியா 100 கன்ஸ்ட்ரக்ஷனா வேற எங்க இருக்கு? ஓ ஆமாங்க இந்த விண்டோலாம் கழட்டி போடணுங்க. யூபிசாஃப்ட் உங்களுக்கு சட்டிங்க யூபிசாஃப்ட் இல்லைங்க பக் சாஃப்ட். ஆனா நான் கண்டிப்பா பார்ப்பேங்க. எனக்கு என்னதான் யூபிசாஃப்ட் சொன்னாலும் யூபிசாஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால மேபி இதனால கூட இருக்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதோ பக்கா இருக்குங்க. வேற என்ன பண்ணலாம்? இந்த ஐயோப்பா சனியே இது பேயெல்லாம் வருதுங்க. இதுல வந்துட்டாங்க பைத்தியக்கார நாய். இங்கதான் இருக்கு இந்த பேய். ஏங்க பேயெல்லாம் வருது இந்த கேம்ல? அங்கதாங்க பேய் பேயெல்லாம் வருதுங்க இந்த கேம்ல. சிரிக்காத பயமா இருக்கடா சட்டி கருமம். இல்ல ப்ரோ எனக்கு பாடலாம் தெரியாது ப்ரோ. இவன் பேசினாலே கேட்க முடியாது ப்ரோ. சார் பேசுறது ஏஆர் ரஹ்மான் வாய்ஸ் மாதிரி இனிமையா இருக்கு. சொல்லி என் வாய்ஸ் வந்து எவ்வளவு பேருக்கு என் வாய்ஸ் பிடிக்கும். என்னப்பா நீங்க வேற எங்க இருக்கு? நல்ல நல்ல இதெல்லாம் தூக்கி போடுறாங்க. கன்னுடா அது பாவிகளா இவ்வளவு பெரிய டப்பாவெல்லாம் தூக்கி போடுறானுங்க. ஏண்டா ஒரு நியாயம் வேணாமாடா? போலீஸ்காரங்க சார் வணக்கம் சார். போலீஸ்காரங்க கேம் ரீஸ்டார்ட்டும் பண்ணிட்டேனே. கேம் ரீஇன்ஸ்டால் தான் பண்ணணும் நெக்ஸ்ட். போடாடி எனக்கு தெரிஞ்சு ஊற்றி மூடிட்டு போக வேண்டியதான் நினைக்கிறேன். ஒன்றும் நடக்காம மாதிரி தெரியல. பகு தான் கேம் எனக்கு தெரிஞ்சு ரீஇன்ஸ்டால் தான் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நீ வந்ததுனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீ உடனே என் மேலே பலி போட்டுருவானுங்க. இதுக்கு தாங்க வீடியோ பக்கு தான் ப்ரோ இது. சரி ப்ரோ இன்னொரு நாள் பண்ணலாம். இப்படி உட்காருவேன் எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா ப்ரோ? அது ஏன்னாங்க நான் என் வாய்ஸ் அப்படி தான் ப்ரோ ஆயிடுச்சு. சின்ன வயசில் ஆக்சுவலாக ஒரு நாள் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா இப்போ வந்து ரிமோட்டை தூக்கி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்டு சொன்னானா இவன் தூக்கி போட்டான். துண்டில் வந்து இடிச்சிருச்சு ப்ரோ. ஸோ அதுலேருந்து வேற வழி இல்லை ப்ரோ. என் வாய்ஸ் இப்படி தான் கடைசி வரைக்கும். இப்போ இல்லை ப்ரோ. இல்லை கல்யாணம் ஆகும்போது கூட இப்படி தான் நினச்சி பாருங்க. நினச்சி பாருங்க எப்பா. நீ நானே கவலைப்படல நீ ஏன்டா சிரிக்கிற? இல்லை நினச்சி பாருங்க தான் சொன்னேன் நான் சிரிக்கல. இல்லை ப்ரோ இந்த கேள்வி எனக்கு அதிகமாக கேட்கமாங்க. நான் லிப்ஸின்றது பயன்தான் ப்ரோ. ப்ரோ இவன் பயன்தான் ப்ரோ உண்டுலாம் இல்லை ப்ரோ. பாய் ப்ரோ பார்த்துக்காதீங்க பாய்.